ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுண்டல் குழம்பு வச்சுட்டா போதுங்க. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி சாப்பாட்டுக்கு கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய், 5-6 பல் பூண்டு, வேக வச்ச சுண்டல் ஒரு 2 கரண்டி ஆட் பண்ணிவிட்டு கறிமிளகா பொடி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கறிமிளகா பொடி ஏற்கனவே சேனலில் கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டு பட்டை, சோம்பு, அன்னாசி பூ, கல்பாசி எல்லாம் தாளித்து விட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை வதக்கிட்டு தேவையான அளவு தக்காளி சேர்த்து நல்லா கொலைய வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்ச சுண்டலையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இது தண்ணி சுண்டலில் அரைச்சிருக்கிறதுனால தண்ணி அதிகமாக பிடிக்கும். நல்லா கொதித்து பச்சை வாடை போய் வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நான் இன்றைக்கி இது கூட பூரி வச்சு தான் சர்வ் பண்ணுறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.